கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வடுகபாளையம் பகுதியில் கடந்த 65 ஆண்டுகளாக இயங்கி வரும் அஞ்சல் நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பொதுமக்களில் சிலர், இந்த அஞ்சல் நிலையத்தை பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள அஞ்சல் நிலையத்தோடு இணைக்கப் போவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் எனவும், இதனால் இந்த அஞ்சல் நிலையத்தில் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் 2000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தனர். மேலும் மகாலிங்கபுரம் பகுதிக்கு போக்குவரத்து வசதி இல்லை என்று தெரிவித்த பொதுமக்கள் அஞ்சல் நிலையத்தை இடமாற்றம் செய்யும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். இப்போ வடுகபாளையம் 1வது கவுன்சிலர் சாந்தி பேசுகிறேன். இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் அறிவிப்பு இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு 2000 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அத்தனை பேர்த்துக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் பிரதானமாக இருந்தது. இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணினதுனால மக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இங்கே 2000 அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க. 2.5 கோடி ரூபாய்க்கு இங்கே அக்கௌண்ட் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணினதுனால எங்களுக்கு சிரமமாக இருக்குது. இங்கிருந்து மகாலிங்கபுரத்தில் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பெரியவங்க வயசானவங்கெல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு திருப்பியுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்.